like to call our chief guest sir and our respected correspondent sir and correspondent ma'am to distribute the prizes for the yoga winners. Yoga winners, please come to the stage everyone. மனம் கெழுமிய மாணவ செல்வங்களே, நீங்கள் தான் ஆரவார தமிழர்கள், ஆராய்ச்சி தமிழர்கள், ஊக்குவிக்கும் தமிழர்கள், உங்கள் ஊக்குவிப்பால் உயர்ந்த தமிழர்கள், உங்களின் ஊக்குவிப்பால் ஆள் போல் வளர்கின்ற தாளாளர்கள். இந்த தாளாளர்கள் இவர்களுடைய சிறிய முயற்சி அல்ல. ஒரு மாணவி சொன்னது தேனீக்கள் என்று சொன்னது. அந்த தேனீக்கள் எவ்வளவு தொலைகளுக்கு இடையே மலர்கள் தோறும் நுகர்ந்து நுகர்ந்து கொண்டு வந்து ஒரு கூடை கட்டுகின்றது அல்லவா? அந்த கூட்டினை ஒரு அழிப்பதற்காக ஒரு கொள்ளைக்காரன் இருப்பான் அல்லவா? அதுபோல இந்த தேன் கூடை கட்டுவதற்கு சிரமப்படுகின்ற தேனீக்கள் போல உங்களை சேர்த்து உங்களை உருவாக்குவதற்காக ஒரு கற்பனை கோட்டையை கட்டி அந்த கோட்டையின் உள்ளே உங்களை செலுத்தி வாழ வைக்கின்ற தாளாள நெஞ்சங்கள் தான் அந்த கொடையாளி நெஞ்சம் என்று சொல்லுது. அது வான்காட்டிய கோபுரம் போல் அவர்களுடைய முயற்சியானது ஒரு பல்கலைக்கழகமாக மிளிர வேண்டும். மிளிர்தல் என்றால் ஒளிர்தல். ஒரு பல்கலைக்கழகமாக ஒளிர்தல் வேண்டும். பல்வேறு கலைகளுக்கு சொந்தக்காரர்களாக அவர்கள் பெருக வேண்டும். நாளும் வளர வேண்டும். ஆறிடும் மணல் போல அவருடைய கல்வி சிறப்பானது எண்ணிக்கேற்ற செலவில் எண்ணிக்கேற்ற நிலையிலே உயர வேண்டும். வான்காட்டும் கோபுரம் போல அவர்களுடைய எண்ணங்கள், அவருடைய முயற்சிகள் நாளும் நாளும் செயல்கூட வேண்டும். வள்ளலார் சொல்லுவார், எல்லாம் செயல்கூட வேண்டும் என்று சொல்லுகின்றார். இந்த உலகத்தில் எவனுமே எல்லாம் செயல்கூட வேண்டும் என்று சொல்ல மாட்டான். எவனை கேட்டாலும் ஏதோ செய்கிற போ அப்படின்னு சொல்லுவான். வள்ளலார் மட்டும்தான் புனித மனத்தோடு புனித உணர்தலோடு எல்லாம் செயல்கூட வேண்டும், நீ நினைக்கின்ற எல்லாமே செயல்கூட வேண்டும் சொல்லுகின்ற மாமனிதன் யார்? 19ஆம் நூற்றாண்டில் மொழிய சமுதாய சிற்பி வள்ளலார் அவர்கள். அந்த சமுதாய சிற்பி சொன்ன செயல்பாடுகளை இவர்கள் உயர்த்த வேண்டும். எல்லாம் செயல்கூட வேண்டும். நீங்கள் இங்கே கூடியிருக்கின்ற இந்த உயர்ச்சி பெற்ற, இந்த வெகுமதி பெற்ற, இந்த பரிசு பெற்ற மாணவர்கள் போல நீங்களும் பரிசுகளை பெற வேண்டும். உங்களுடைய எண்ணங்கள் செயல்கூட வேண்டும். நீங்கள் எல்லாம் செயல்கூடி நீடோடி நோயற்ற வாழ்க்கையோடு எல்லா வளமும் பெற்றதோடு கல்வி வளத்தோடு நீங்கள் வாழ வேண்டும், நல் மனத்தோடு வாழ வேண்டும் என்று கூறி விடைபெறுகின்றேன். Thank you.